அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, தென்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பாலாம்பிகா பக்தி சேனல் வாயிலாக உங்களுடைய இன்றைக்கு தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆற்றுல குலசாமி சொல்கிறா சாமி எங்கெங்கேயே தேடிட்டு இருக்கோம், குலசாமியுடைய எங்கே இருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு என்ன பண்ணுறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமி தான் நாங்கள் கும்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ குலதெய்வம் எதுவும் தெரியல அப்படின்னா ஒரு 3 விதமான ரூபங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் குலசாமியுடைய. அப்போது தாத்தா பாட்டி எங்கே வாசம் செய்தா, அவளுடைய சொந்த ஊர் அப்படின்னு கேட்டால் அவள் சொல்லுவாள். அங்கே யார் மூலியமாவது நமக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒன்றுமே தெரியல சாமி அப்படின்னு சொல்கிற அவளுக்கு இஷ்ட தெய்வதம் சாமி நாங்கள் முருகனை தான் வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கோம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும்னா அவள் தெய்வம். அப்போ அந்த முருகனுடைய சுரூபமாக நம்ம அந்த சுவாமியை தெரிந்து கொள்ளலாம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய இல்லத்திலே முருகப்பெருமானுடைய திருவுரம் பிடித்து என்று சொல்லக்கூடிய யாகங்கள், அதாவது ஆயுள் விருத்திக்கான யாகங்கள், குலதெய்வத்தினுடைய பார்வை எங்கே இருக்குது என்று எங்களுக்கு தெரியல, அது நமக்கு தெரியணும் சுவாமி அப்படிங்கிறதுக்காக சொல்கிறா. இப்போ இஷ்டமாக நாங்கள் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருந்து முருகனை தான் கும்பிட்டுருக்கோம். அப்போ முருகனுடைய திருவுருவத்தை நம்மளுடைய இல்லத்தில் பிடித்து முருகனுடைய உருவத்திலே வைத்து அதற்கு ஓமங்கள்லாம் வைத்து பல்வேறு திரவியங்களால் அந்த ஓமத்தில் சமர்ப்பணம் செய்து அந்த காயத்ரி வழிபாடு பண்ணி ஒரு 5 வயசு குழந்தை, 5லேருந்து 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு பேர் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி அப்படிங்கும்போது குழந்தைகளும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு இருக்கா. இப்போ ஏன் அந்த 3 to 5, 8க்குள்ளே சொல்கிறோம் அப்படின்னா, அஷ்டலட்சுமியினுடைய ஐஸ்வர்யமும் நமக்கு அவால் எடுத்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ ஒரு 3 வயது குழந்தை ஆற்றுல விளையாடிட்டு இருக்கு, உட்கார்ந்துட்டுருக்கு. சர்ப்பம் என்று சொன்னால் நாகம். இப்போ ஒரு சர்ப்பம் ஆற்றுல வருது அப்படின்னா பெரியவா எல்லாருமே பாம்புன்னா படையும் நடுங்கும் அப்படின்பா. அப்போ எல்லாருமே ஐயோ பாம்பு வந்துடுது அப்படின்னு எல்லோரும் எழுந்து போயிடுவான். இந்த குழந்தையானது தெய்வ சுரூபமாக அந்த சர்ப்பத்தினிடம் சிரித்து கொண்டிருக்கும். அப்போது சர்ப்பமும் அதை நோக்கி தெய்வத்தினுடைய சுரூபமாக அதை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும். ஆகவே அந்த மாதிரி அந்த குழந்தைகள் வைத்துத்தான் இந்த குலதெய்வத்துடைய இருக்கா இல்லையாங்கிறது தெரிய முடியும். அதுக்காகத்தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்பா. இப்போ சில வயதுவா மாரியம்மாளை கும்பிட்டு இருப்பா, சாமி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிலேருந்து மாரியம்மன் தான் கும்பிட்டு இருக்கோம், குலதெய்வம் தெரியல அப்படின்னு. இந்த மாரியம்மன் சுரூபமாக நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய சுவாமிகள் யார், எந்த தெய்வம்? அப்போது மாரியம்மனுடைய திருவுருவத்தை நம்முடைய இல்லத்தில் வைத்து யாக வழிபாடு மூலியமாக செய்து ஒரு சிகப்புப்பூ ஒரு வெள்ளைப்பூ இதில் 2ம் ஒரு பொட்டலமாக போட்டு அதை குலுக்கி சுவாமியுடைய திருவடிகளில் போட்டு சமர்ப்பணம் செய்து குழந்தைகளை வைத்து அதை எடுக்கின்ற பொழுது நமக்கு ஆணா பெண்ணா நம்மளுடைய குலதெய்வம் என்பதை நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் நம்ம மாரியம்மன் மூலியமாக. சிலவங்க பக்கத்தில் இருக்குது சாமி இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் ஆஞ்சநேய கோயில் தான் விடாமல் கும்பிட்டுருக்கோம், இல்லை சாய்பாபா கோயிலை கும்பிட்டுருக்கோம். சாய்பாபா சிவனை குறிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாமி நாங்கள் அந்த மாதிரி ஆஞ்சநேயர் கும்பிட்டுருக்கோம், அதுவும் சிவனுடைய வழிபாடு தான். விநாயகர் ஆஞ்சநேயர் அப்படின்னும்போது பொதுவாகவே எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக நாம் வணங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த தெய்வத்தினுடைய சுரூபமாக நம்முடைய குலசாமி ஆணாக பெண்ணா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த பூஜைகளை பண்ணுகின்ற பொழுது நமக்கு சில மாற்றங்கள் உருப்படும். அப்போ நமக்கு இந்த இதுதான் குலசாமி, இல்லை இந்த சாமி மூலியமாக நமக்கு அந்த சாமி தான் நமக்கு காமிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு தான் அந்த பூஜை பண்ணணும். இப்போ குலதெய்வம் தெரிஞ்சிருக்கு சாமி, எங்கே போய் கேட்டாலும் குலசாமி உங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க, இல்லை உங்கள் யார் ரூபத்துலேயே பேசக்கூடிய தன்மை முதலெல்லாம் வரும் சாமி, இந்த மாதிரி அப்பாவுக்கு வரும் அம்மாவுக்கு வரும், நாங்கள் ஏதாவது ஒரு கனவு பார்த்தா கூட மறுநாள் அந்த கனவுடைய பழிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும், குழந்தை ரூபமாக வரக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். இப்போம்லாம் அந்த மாதிரி யாருக்குமே வரல சாமி, வெளியில் எங்கேயா கேட்டேன்னு சொல்லுவாங்க, இல்லை மாதிரி இந்த மாதிரி ஒரு தீய சக்தியினுடைய ஆதிக்கம் மூலியமாக தெய்வம் வீட்டு வாசலில் இருக்குது, உள்ளே வரல, அதுக்கு என்ன சாமி செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ தெய்வம் வர வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய பஞ்ச சுத்தி அப்படி சொல்கிறார். அதாவது பஞ்ச கவ்ய சுத்தி அப்படின்னா புண்ணியாசன வாசகம் இல்லத்தில் சாமி இது பூர்வ புண்ணிய வீடு, தாத்தா வீடு, பாட்டி வீடு, நாங்கள் அதிலே அப்படி இருந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம பல இடத்துக்கு போயிட்டு வருவோம், சுப காரியங்களுக்கும் போவோம், தீமையான காரியங்களுக்கும் போவோம். அதுதான் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கா பெரியவா, வெளியில் சென்று இல்லம் தருகின்ற பொழுது இல்லத்திற்கு உள்ளே வருவதற்கு முன் வெளியில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு அந்த கையை காலை அலம்பிண்டு
ஜலத்தை புரோஷ்ணம் பண்ணிட்டு தான் ஆற்றுக்குள்ளே வர சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு தீய காரியங்களுக்கு போய்கின்ற வருகின்ற பொழுது நமக்கு அந்த எதிர்மறை ஆற்றல் நம்ம இல்லத்தில் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் காலால் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதை யாருமே பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசுமாட்டில் மகாலட்சுமியுடைய சுரூபமும் அதில் இருக்குது. 30 கோடி தேவர்களும் பசுமாட்டில் இருக்க. அன்றைக்கி ஆற்று வாசலில் சாணம் கரைத்து தெளிக்க சொல்லுவாள். அப்போது எதிர்முறை ஆற்றல் இருந்தால் கூட அது நிவர்த்தியாகி கண்டிப்பான முறையில் நமக்கு தெய்வத்துடைய வாசகம் இல்லத்தில் செய்யும் என்பதற்காக ஒரு பொருளாக இருந்தது. அந்த பெரியவா செஞ்சிருந்தா. அன்னைக்கு அன்னபூரணி வசிக்கும் இடமான, இன்றைக்கி நம்ம எல்லாருமே கிச்சன் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது அன்னபூரணி வாசம் செய்யக்கூடியது. அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ராத்திரி அப்படின்னா எல்லாருமே அந்த அடுப்பை என்ன செய்வாங்கன்னா சாணம் போட்டு மொழிகி அதற்கு கோலம்லாம் இட்டு காலம்புற வெள்ளிக்கிழமனே காலம்புற அந்த சமையல் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய ஸ்வரூபமும் அன்னலட்சுமியுடைய ஸ்வரூபமும் கலந்து இருக்கின்ற போல் தெய்வீகமாக அந்த கிச்சனுடைய தன்மையில் இருக்கும். இன்றைக்கி எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தையே அலம்பாமல் நிறைய பேர் போட்டு வச்சிடறான். சாப்பிட்டு தட்டு காயக்கூடாது அப்படிங்கிறான். ஏன்னா அன்னலட்சுமி இல்லையா, அந்த அப்படி கிச்சனில் எல்லாருமே அப்படி போட்டு போட்டு வச்சுருந்துருக்கா. அது மாதிரி இருந்தாலுமே இல்லத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் தடையாகலாம். பொருளாதார ரீதியாக நமக்கு பின்னடைவு வரலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா ஆற்றுல எதை எப்போ தூக்கி வெளியே போடணும் அப்படின்னு இருக்கு. அதாவது சாயந்தரம் அப்படின்னா 6 மணிக்கு மேலாக நம்முடைய குலதெய்வமும் சரி, நாம் கும்பிடக்கூடிய கனி தெய்வமும் சரி, குடும்ப தெய்வமும் சரி, அதே போல் நம்முடைய இஷ்ட தெய்வமும் சரி, மாலை 6 மணிக்கு மேலாக நம்ம இல்லத்தில் வாசம் செய்வதற்காக அந்த லட்சுமியானது புறப்பட்டு வருகின்ற பொழுது 6 மணிக்கு லைட்டு போட்டதுக்கப்புறம் எந்த பொருளையும் தூக்கி டிஸ்போஸ் பண்ணி வெளியில் போட்டுறக்கூடாது. ஏன்னா லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடியது. அது ஓரமாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு மறுநாள் காலையில் கூட தூக்கி வெளியே போட்டுக்கலாம். அப்போது லக்ஷ்மி வாசம் செய்ய வரக்கூடிய பொழுது எப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மணிக்கு மேலாக. அப்போ அந்த மாதிரி டயத்தில் லக்ஷ்மியை வரவேற்கும் தன்மையாக விளக்கு ஏற்றி வைக்கணும். பொதுவாக விளக்கேற்றும் போது விளக்கேற்றுக்கெலாம் சில சாஸ்திரங்கள் இருக்குது, பெண்மொழியை சில மந்திரங்கள்லாம் சொல்கிறோம் அப்படின்னா யாராத்துலேயும் இப்போ சொல்கிறதே கிடையாது. முதல்லலாம் சொல்லுவாள், விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடம்பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் இல்லம் சிறக்க தீபலட்சுமியை கண்டு மகிழ்ந்தேன். இந்த ஸ்வரூபமாக தீபலட்சுமி ஸ்வரூபமாக நம்முடைய குலதெய்வமும் குடும்ப தெய்வதமும் இஷ்ட தெய்வதமும் இல்லத்தில் வாசகம் செய்கின்ற பொழுது நமக்கு மென்மேலும் அந்த தன்மையில் அதிகரிக்கும். அதே போல்தான் 6 மணிக்கு மேலாக ஏதாவது ஒரு பழைய பொருளோ குப்பையோ இருந்தாலும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். காலம்படுத்த அதை வெளியில் போடணும். பெரும்பாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருந்து குழந்தைகள் படிப்பானால் கல்வித்திறன் உயரும். அதேபோல் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளுடைய வேண்டுதல் பிராயசித்தமாகும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சீக்கிரம் நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மைகள் இறைவனுடைய அருளால் பெற முடியும். இந்த பிரம்ம முகூர்த்த காலம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் கதிர்வீச்சுகள் நம்மளை நோக்கி அடிக்கக்கூடிய தன்மைகள் வரும். அதுதான் பிரம்ம முகூர்த்தம். சூரிய பகவானுடைய உதயம் என்று சொன்னால் உதய நாளிகை காலண்டிலே போட்டிருப்பாள். 6:12, 6:14, 6:18 சூரியனுடைய உதய நாளிகை. உதயம்னா சூரியன் பிரபஞ்சத்துக்கு தெரியக்கூடிய அந்த டைம் அதில் போட்டிருப்பா பஞ்சாங்க அடிப்படையில். சூரியன் வருவதற்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்பாகவே சூரியனுடைய கதிர்வீச்சானது நம்மளுடைய பூமியை நோக்கி அடிக்க ஆரம்பிக்கும். அதான் பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எந்த தங்கு தடையும் நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம். அதுக்கு பேர் தான் பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது சூரியனுடைய அந்த கதிர்வீச்சானது 4:12, 4:13 உதயமாதி நாளிகை அப்படின்னு சொன்னால் 1.5 மணி நேரத்துக்கு முன்பாகவே அந்த பூலோகத்தினுடைய கதிர்வீச்சு தன்மையில் ஏற்படும். அப்போ அந்த வேலையிலே நம்ம எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யலாம். நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டாம். சில கிழமையில் பார்ப்பா, செவ்வாய் வெறுவா, அப்போ செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது. சனிக்கிழமை செய்ய மாட்டா. சனி செவ்வாயை தவிர்த்து பாக்கி எல்லா நாட்களிலுமே சுபகாரியங்கள் நம்ம செய்து கொள்ளலாம். எந்த விதமான தங்குதடையுமே இருக்காது. குலதெய்வம் தெரியாதவா இன்னமும் நாங்கள் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம், சாமி குலசாமி யாரும் சொல்ல மாட்டா. இப்போ நாங்கள் இஷ்ட தெய்வதம் அந்த தெய்வத்தை கும்பிட்டுருக்கோம். அதாவது
விநாயகர், முருகன், பெருமாள், காளியம்மன், மாரியம்மன், பத்ரகாளியம்மன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவளுடைய இஷ்ட தெய்வங்கள் பக்கத்தில் எங்கெங்கே இருக்கோ அதை கும்பிட்டு இருக்கும் சாமி. இது வரைக்கும் இங்கே எங்கெங்கேயோ பார்க்கணும் தெரிய மாட்டேங்க அப்படின்னா அந்த சுவாமியுடைய சுரூபமாக அந்த சுவாமியை பூஜனை செய்து அந்த சுவாமியை ஆராதனை செய்து ஆற்றிலே வழிபாடு பண்ணி செய்கின்ற பொழுது குழந்தையும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய சின்ன குழந்தைகளை வைத்து வெள்ளைப்பூ சிகப்பு பூ இரண்டையும் கெட்டி போட்டு நம்ம குலுக்கி பார்த்தோம் என்னால் அந்த குழந்தையை எடுத்து கொடுக்கின்ற பையில் நமக்கு ஆணா பெண்ணா குலசாமி அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஆற்றுல பூஜை பண்ணி பார்க்கும்போது இந்த திசையில் உங்களுடைய முன்னோர்கள் வசிப்பார்கள், ஆனால் உங்களுக்கு குலசாமி இதுதான் என்று சொல்லக்கூடிய வாசைகள் திசைகள் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகள். அதாவது அம்ச ரீதியாக என்று சொல்லுகின்ற பொழுது ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கின்ற பொழுது 8 திசாபுத்திகள், வாய் மூலை, அக்னி மூலை, யம மூலை, தச மூலை சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி அந்த திசாபுத்திகளை அந்த குலதெய்வத்துடைய வழிபாடு மூலியமாக குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம். இதற்கான சாத்தியக்கூறு உண்டு. அதே மாதிரி குலதெய்வம் தெரிஞ்சவா சுவாமி இல்லத்தில் இருக்குது, ஆனால் இது வீட்டுக்குள்ளே வாசகம் செய்யலை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கும் அந்த பிரபஞ்ச சுத்தி என்று சொல்லக்கூடிய பல்வேறு திரவங்களால் அந்த ஓமங்கள் செய்து பஞ்சகவிய சுத்தி என்று சொல்லக்கூடிய செய்து புண்ணியாசன வாசகம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்ம இல்லத்தில் மென்மேலும் மகிழ்ச்சியை அதிகரித்து செல்வமும் நலமும் வளமும் அனைத்து பக்தோடி மையங்களும் பெற்று இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.